ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் குட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நன்னாரி சிரப் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீடியன்ஸில் வந்து சொல்லியிருந்தோம் 50 கிராம் அளவுக்கு நன்னாரி வேர் எடுத்திருந்தோம். அதில் வந்து ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம் 25 கிராம் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 25 கிராம் மட்டும்தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். 50 கிராமே பட் நான் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். பாதி வந்து ஒயிட் சுகர் சேர்த்து செய்கிறதுக்காக தனியாக வச்சுருக்கேன். பாதி வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்கிறதுக்காக தனியாக வச்சுருக்கேன். எதுக்காக ஒயிட் சுகர் சேர்த்து செய்கிறோம், நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைமாக நான் நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சுருக்கேன். ஸோ அது எப்படி வருதுன்றது எனக்கு தெரியல. ஸோ வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் வீடியோவை போஸ்ட் பண்ணேன். ஸோ அதுக்காக நான் பாதி வந்து ஒயிட் சுகர் சேர்த்து பண்ணுறதுக்காக தனியாக நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நைட்டு ஊற வச்சதுக்கப்புறமா இப்போ மார்னிங் பார்க்குறோம் நல்லா ஊறி இருக்குது, அப்படியே வாசனையாக இருக்குங்க. ஸோ நல்லா ஊறி வந்த இதை என்ன பண்ணணும் அப்படின்னா வடிகட்டிக்கணும். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான மண் இருக்கும். வேறாக உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணி நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் இது வந்து பவுட்ராக இருக்கனால இதை நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வடிகட்டிக்க போகிறேன். ஸோ இப்போ வடிகட்டினதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே அந்த 50 கிராம் பவுடர் இருக்கு இல்லையா, தண்ணி வந்து ஒரு கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதை வடிகட்டின தண்ணியோடு சேர்த்து வடிகட்டினதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து அடுப்பில் வச்சு கிளறிக்கிறேன். கிளறினதுக்கப்புறமா இன்னொரு தடவை நான் வடிகட்டிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2 டைம் 3 டைம் வரைக்கும் நான் வடிகட்டியாச்சு. அதில் அடியில் வந்து நிறைய மண், தூசி, துப்பெல்லாம் இருந்துச்சுங்க. ஸோ இது மாதிரி வடிகட்டி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வடிகட்டினதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இதில் நான் பாதியை வந்து இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஆக்சுவலி நான் வீடியோ எடுக்கும் போதே வந்து நம்ம செய்வோம். இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவாக போஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம விட்டுறலாம், டிலீட் பண்ணிடலாம்னு நினச்சேன். பட் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. ஸோ நாட்டு சர்க்கரை வந்து நான் 1/2 கிலோ அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய வீடியோஸ் இது வரைக்கும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நிறைய வீடியோஸ் பார்த்த வரைக்குமே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா என்ன வந்திருக்கும் அப்படின்னா, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் சொல்கிறாங்களே, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்ற உங்களுக்கு ஒரு திங்கிங் இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எந்த மெஷர்மெண்ட்டில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் ஒரு மாதிரி, மற்ற வீடியோஸில் ஒரு மாதிரி உங்களுக்கு தோணும். பட் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து அதிகமாக வந்து நன்னாரி சேர்த்தோம் அப்படின்னா அதோடைய பெனிஃபிட் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இல்லை ஜஸ்ட் எசன்ஸ்க்காக, ஜஸ்ட் அதோடய ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம் அப்படின்னா அப்போ வந்து அது உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு, அதில் தூசிலாம் இருக்கும் இல்லையா, நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்போ அதை நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும் இல்லையா, அந்த தன்மை வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருக்கேன், ஒரு 10 நிமிஷம் வரைக்கும். இப்போ நம்ம அரை லெமனை இது கூட புழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்ககிட்ட லெமன் நிறையா இருக்குது அப்படின்னா 2 லெமன் கூட நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கலாம். எங்ககிட்ட இந்த சமயத்தில் இல்லை, ஸோ அதனால் வந்து இதுக்கு பதிலாக லெமன் சால்ட்டு சேர்த்துருக்கோம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் 2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு காய்ச்சி வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நன்னாரி பவுடருடைய சிரப்பு. ஸோ அதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் பாதியை மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே வந்து ஃபுல்லாகவே ஒயிட் சுகர் சேர்த்து செய்கிறதையும் போட்டலான்னு பார்த்தேன். பட் வீடியோ ரொம்ப லென்த் ஆகிட்டு இருக்குது அப்படின்றனால நான் போடல. இப்போ நல்லா கொதிச்சு சுண்டி வந்திருக்கு. இப்போ கம்பி பதத்தை தாண்டாமல் இருந்தாலே போதும். பாருங்கள், அரை கம்பி பதம் நமக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நம்மளோட சூப்பரான நன்னாரி சிரப் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் ஹெல்த்தியாக நாட்டு சர்க்கரை சேர்த்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அதுவும் ஃப்ரிட்ஜில்.
ஓகே, இப்போ இதை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். நம்ம வந்து இது எப்படி வந்து இதில் ஜூஸ் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் ஒரு வாட்டர் கேனில் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம ஜூஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு ஆஃப் லெமன்லேயும் கம்மியான அமௌண்ட்டில் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சிரப் இருக்குல்லையோ அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கலாம். சாதாரண தண்ணி வேணாங்க, நல்லா சில்லுன்னு இருக்கிறதுக்காக கூலிங் வாட்டர் இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். அப்போ தான் இந்த வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நன்னாரி சர்பத் ரொம்ப சூப்பராக ஈஸியாகவும் ரெடி ஆகிடுச்சு. வெயிலுக்கு இதமாகவும் இருக்கும்லம்மா. சூப்பராக இருக்கும்ல. இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்போல்லாம் இது மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் நமக்கு தேவையோ அப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டோட முன்னாடி வந்து போர்டில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் குட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் வச்சுல மெல்லவசம். தேங்க்யூ.